எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குறிப்பா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிராக்டிக்கல் எடுத்துட்டு போறது. நினைச்சு பாரு, எங்கேயோ ஒரு விவசாயி அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை விறக்கி வச்சு கொஞ்சம் நெல் வாங்கி பயிர் போடுறான், நாற்றங்கால்ல போடுறான். அந்த நெல் முளைக்காமல் கருகி போயிருக்கலாம். முளைத்து மேலே வருகிற போது ஆடு மாடு மேய்ந்து இருக்கலாம். அது பயிராக வருகிற போது நாற்றங்காலில் இருந்து எடுத்து வயலுக்கு கொண்டு போகிற போது அது உறிந்து போயிருக்கலாம். வயலிலே நடுகிற போது அது அழுகி போயிருக்கலாம். மேலே வருகிற போது காய்ந்து போயிருக்கலாம். நெல்மணிகள் முற்றுகிற போது அது விதிந்து போயிருக்கலாம். எலி தினை சாப்பிட்டு இருக்கலாம். அறுவடை செய்கிற போது களத்திலே விழுந்திருக்கலாம், வயலிலே விழுந்திருக்கலாம். நெல்லை தனியாக பிள்ளை தனியாக பிரிக்கிற போது அது நெல்லுடைய இல்லாமல் பில்லோடு போயிருக்கலாம். நெல்லை காய வைக்கிற போது களத்தோடு போயிருக்கலாம். அதை வேக வைக்கிற போது வீணா போயிருக்கலாம். அதை மறுபடியும் போட்டு அரிசி தனியாக நெல் தனியாக பிரிக்கிற போது தவிடோடு தவிடாக போயிருக்கலாம். அரிசியை சாக்கில் பிடிக்கிற போது கீழே விழுந்திருக்கலாம். வண்டியில் ஏற்றுற போது விழுந்திருக்கலாம். அண்ணாச்சி கடையில் வந்து நம்ம பையில போடுற போது விழுந்திருக்கலாம். அம்மா அரிசியை கழுவுற போது தண்ணியோட தண்ணியா போயிருக்கலாம். வேக வைக்கும் போது பொங்கி போயிருக்கலாம். தட்டில் போடும் போது கீழே விழுந்திருக்கலாம். இவ்வளவு மரணப்படுக்கையை தாண்டி வருகிற, இவ்வளவு உழைப்பை தாண்டி வருகிற அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடாம வேஸ்ட் பண்றேன்னா என்னை விட துரோகி எவனாச்சும் இருப்பானா? நினைச்சு பாருங்க. பாருங்க.